என் பிள்ளைய 2 நல்லா படிக்க வச்சேன். என் மகன் வேலைக்கு போயிட்டான்னு நான் மெச்சு போய் சந்தோஷமா இருந்தேன். என் மகன் என்னைய இப்போ தவிக்க விட்டுட்டான். ஏன் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சேனியா, நான் 5 ரூபாயிலேருந்து களவட்டுறேனியா. என் மகன் உயிர் எங்களை பறக்க விட்டு போயிடுச்சு. நீங்கள் 4 பொதுமக்கள் நல்லதை செஞ்சு நான் என் மகன் உயிரை என்ன இது போகல. உணவு உருப்பிட்டது என்ன இருக்கும் என் மகனுக்கு 4 பேத்துக்கு தானம் கொடுக்கிட்டாரு. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சின்ன பிள்ளையிலேருந்தே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. தம்பி போலீஸில் இருக்கான். ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. மூளை டெட் ஆயிடுச்சு, பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்ன ஆர்கன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் தம்பினால் ஒரு 4-5 பேர் நல்லா இருக்கட்டும், அவங்க மூலியமாக என் தம்பி வாழட்டும் அப்படின்றதுக்காக உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். எங்களுக்கு காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா தான் படிக்க வச்சாங்க. நீ என் வாழ்க்கையில் என்ன செய்கிறியோ செய்கிற படித்தாதான் நீ முன்னேற முடியும். படித்து ஒரு வேலைக்கு போயிரு, நீ வேலைக்கு போனால் தான் நம்ம கஷ்டம் தீரும். அதுக்கேற்ற மாதிரி என் தம்பி படித்து வேலைக்கு போயிட்டியா. ஆனால் இப்போ ஆக்சிடென்டால தான் எங்களை விட்டு அவன் இல்லை. இப்போ அவன் அந்த உடல் உறுப்பு தானம் பண்ணனால அதால் யூஸ் ஆகுற எல்லாருமே நல்லா இருக்கட்டும். என்னோடய நேம் காளீஸ்வரி. எங்கள் அப்பா பேர் ஜெயராஜ். இது எங்கள் அம்மா. நாங்கள் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் பாலார்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சின்ன பிள்ளையிலேருந்தே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. தம்பி போலீஸில் பிசியில் இருக்கான். ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா மூளை டெட் ஆயிடுச்சு, பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்ன ஆர்கன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் தம்பினால் ஒரு 4-5 பேர் நல்லா இருக்கட்டும், அவங்க மூலியமாக என் தம்பி வாழட்டும் அப்படின்றதுக்காக உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. எங்களுக்கு காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா தான் படிக்க வச்சாங்க. நீ என் வாழ்க்கையில் என்ன செய்கிறியோ செய்கிற படித்தாதான் நீ முன்னேற முடியும். படித்து ஒரு வேலைக்கு போயிரு, நீ வேலைக்கு போனால் தான் நம்ம கஷ்டம் தீரும். எங்கள் அம்மா அதை செய்யாத வேலை கிடையாது, பார்க்காதது கிடையாது. எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்த உடனே படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுக்கேற்ற மாதிரி என் தம்பி படித்து வேலைக்கு போயிட்டியா. ஆனால் இப்போ ஆக்சிடென்டால தான் எங்களை விட்டு அவன் இல்லை. இப்போ அவன் அந்த உடல் உறுப்பு தானம் பண்ணனால அவங்க அதால் யூஸ் ஆகுற எல்லாருமே நல்லா இருக்கட்டும். என் பிள்ளைய 2 நல்லா படிக்க வச்சேன். என் மகன் வேலைக்கு போயிட்டான்னு நான் மெச்சு போய் சந்தோஷமா இருந்தேன். என் மகன் என்னைய இப்போ தவிக்க விட்டுட்டான். ஏன் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு நான் வேலை செஞ்சேனியா, நான் 5 ரூபாயிலேருந்து களவட்டுறேனியா. என் மகன் உயிர் எங்களை பறக்க விட்டு போயிடுச்சு. நீங்கள் 4 பொதுமக்கள் நல்லதை செஞ்சு நான் என் மகன் உயிரை என்ன இது போகல. என் உணவு உருப்பிட்டது என்ன இருக்கும் என் மகனுக்கு 4 பேத்துக்கு தானம் கொடுங்க சார்.